வணக்கம் எல்லோருக்கும் செய்தி கண்ணோட்டத்தினூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலும் மிக முக்கிய விடயமாக பேசப்படுகின்ற விஷயங்கள் எவை என்று சொல்லி பார்க்கையில் இந்த தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பான செய்திகள் முதலிடத்தை பிடித்திருக்கின்றன. விகிதாசார தேர்தல் முறைமையை இல்லாது செய்து கலப்பு தேர்தல் முறைமையை பலவந்தமாக முன்னெடுக்கப்படுமானால் அதற்கு எதிராக சர்வதேச சமூகத்தை நாட வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன். நேற்றைய தினம் தேர்தல் முறைமை சீர்திருத்த தெரிவுக்குழு அதன் தவிசாளரான அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது. அதில் வைத்துதான் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நிலைப்பாட்டை தாம் தெரிவித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். விகிதாசார தேர்தல் முறைமையை மாற்றுவதை ஏற்க முடியாது. தேர்தல் முறைமை சீர்திருத்த தெரிவுக்குழுவில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நிலைப்பாடு இதுதான் என்று சொல்லி தாம் அறிவித்திருப்பதாகவும் மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை பொறுத்தவரைக்கும் மாகாண சபைகளின் ஆட்சி காலமானது நிறைவுக்கு வந்து அதன் பின்னர் பல காலமாக நீண்ட காலமாக இன்னும் தேர்தல் நடத்தப்படாமல் காணப்படுகிறது. அது தொடர்பாகவும் இனிவரப் போகின்ற காலங்களில் நடைபெறப் போகின்ற தேர்தல்கள் அவற்றுக்கான தேர்தல் முறைமைகள் தொடர்பிலும் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் மக்களிடையேயும் கூட பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் தான் இந்த தேர்தல் முறைமை மாற்றம், அதாவது விகிதாசார தேர்தல் முறைமையை இல்லாமல் செய்து கலப்பு தேர்தல் முறைமை பலவந்தமாக முன்னெடுக்கப்படுமானால் சர்வதேசத்தை நாடப்போவதாக தெரிவித்திருக்கிறார் மனோ கணேசன் என்ற செய்தி மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இது இப்படி இருக்க இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடுகிற நிலையில் 10 மணிக்கு கூடுகிற நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை திருத்த சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகிறது. காரணம், வர்த்தகர்கள் கட்டுப்பாட்டு விலையை விடவும் அதிக விலைக்கு உணவை விற்பனை செய்வார்களாயின் அவர்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை அதிகரிப்பது இந்த திருத்த சட்டமூலத்தினூடாக நடவடிக்கை எடுப்பதற்கு சரியாக அமையும் என்று சொல்லித்தான் குறிப்பிடப்படுகிறது. காரணம், இதுவரை காலமும் இந்த வர்த்தகர்கள் கட்டுப்பாட்டு விலையை விடவும் அதிக விலைக்கு உணவை விற்பனை செய்யும் போது அவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற அபராத தொகை 10,000 ரூபாவாக காணப்பட்டது. இந்த திருத்த சட்டமூலத்தின் மூலமாக அந்த 10,000 ரூபாவை 1 லட்சம் ரூபாவாக உயர்த்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திருத்த சட்டமூலத்தினூடாகத்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்பதால் குறித்த திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தி நிறைவேற்றப்பட உள்ளதாக இந்த விடயத்துக்கு பொறுப்பான ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்திருப்பதாக நிகழ்கிறது அந்த செய்தி. இதேவேளை மிக முக்கிய விடயமாக அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை அதிகரிப்பது தொடர்பான யோசனை நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் மிக பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. காரணம், பால்மாவுக்கான பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னர் சமையல் எரிவாயு பிரச்சனை வந்தது, எரிபொருள் பிரச்சனை வந்தது, அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை உயர்வு பிரச்சனை தொடர்ச்சியாக காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த வகையில் தற்போது அரிசிக்கான பிரச்சனையும் ஆரம்பித்திருக்கிறது. காரணம், இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிக பிரதான உணவாக காணப்படுவது சோறு. அந்த சோற்றுக்கே தற்போது பிரச்சனை ஏற்படுகிற நிலை காணப்படுகிறது மக்களிடத்தில். ஏனென்று சொல்லி சொன்னால், தற்போது வரை கட்டுப்பாட்டு விலையில் காணப்பட்ட அந்த அரிசியானது அந்த விலை அதிகரிப்பை நோக்கி செல்கிறது என்ற ஒரு செய்தி மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக விலை அதிகரிப்பை மேற்கொள்ளுமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த சில தினங்களாக யோசனை முன்வைத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் எமது செய்தி சேவை வினவியிருந்தது. அதற்கு கிடைத்த பதிலாக அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை அதிகரிப்பதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது, எனினும் இதுவரையில் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்று சொல்லி இந்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தற்போது நாட்டை பொறுத்தவரைக்கும் கீரி சம்பா அரிசி 1 கிலோ 125 ரூபாய், சம்பா அரிசி 1 கிலோ 103 ரூபாய், நாட்டரிசி 1 கிலோ 98 ரூபாய், சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோ 95 ரூபாய் என்ற அந்த கட்டுப்பாட்டு விலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைதான் அந்த கட்டுப்பாட்டு விலை தற்போது வரைக்கும். இனி இந்த கட்டுப்பாட்டு விலையில் மாற்றம் ஏற்படக்கூடும், விலை அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என்று சொல்லி கூறப்படுகிறது. இந்த நுகர்வோர் அதிகார சபையிடம் வைக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றால் தற்போதைய கட்டுப்பாட்டு விலையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்படும் என்று சொல்லி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இனிவரும் காலங்களில் என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகரிப்பு ஏற்பட போகிறதோ, அத்தியாவசிய பொருட்களில் எவ்வாறான தட்டுப்பாடு, எப்படியான விலை அதிகரிப்பு ஏற்பட போகிறது என்று சொல்லி மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன
சிக்கல்கள் மேலும் மேலும் அதிகரிக்கப் போகின்றன, வாழ்க்கை சுமை எவ்வாறு அதிகரிக்கப் போகிறது என்று சொல்லி மிக கவலைக்குள்ளான ஒரு யோசனை எல்லோரிடமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை இப்படி இருக்க 5 கோரிக்கைகளை முன்வைத்து ஒன்றிணைந்த சுகாதார சேவை ஊழியர்கள் சங்கம் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளின் முன்னால் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்திருப்பதாக அந்த சங்கத்தின் பிரதான செயலாளர் தெம்பிட்டிய சுதகானந்த தேரர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணமாக COVID-19 விசேட கொடுப்பனவான 7,500 ரூபாவை மீள வழங்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் பிரதான நோக்கம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் கூறுகின்றன. இந்த பிரச்சனை இப்படியே சென்று கொண்டிருக்க நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த COVID-19 தொற்று மிக பிரதான இடத்தை எப்போதுமே பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 1321 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியாகி இருக்கிறது. அதேவேளை மரண எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் குறைந்திருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 66 பேர் COVID-19 தொற்றால் மரணித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் மூலம் இந்த மரண எண்ணிக்கை மற்றும் தொற்றுறுதியானோரின் எண்ணிக்கையானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அவற்றையும் கொண்டு வந்து தந்திருந்தோம் இன்றைய காணொலி செய்தி கண்ணோட்டத்தில். இவைதான் இன்றைய தினம் மிக பிரதான இடம் பிடித்த செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் நாளைய தினம் மக்களிடையே பரவலாக பேசப்படுகிற போகின்ற விஷயங்களவை அவற்றை கொண்டு வந்து தருவதற்கு காத்திருக்கிறோம் செய்தி கண்ணோட்டத்தில். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.